அனைவருக்கும் வணக்கம். நான் வைஷ்ணவி சண்முகநாதன். கடந்த 23, 24, 25ஆம் தேதிகளில் மக்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த இந்த அணையா விளக்கு என்ற அந்த மக்கள் போராட்டத்தில் பல்வேறுபட்ட மனவருத்தத்தக்க விடயங்கள் மற்றும் குழப்பங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த ஒருங்கிணைப்பு இடம்பெற்ற அந்த குழுவில் ஏற்பாட்டாளராக நானும் ஒருவராக அதில் செயற்பட்டிருந்தேன். அந்த இடத்தில் நான் நேரடியாக பங்கு பெற்றிருந்தேன் 3 நாட்களும். 3ஆம் நாளில் நடந்த அந்த விடயங்கள் பற்றி ஒரு தெளிவொன்று கட்டாயம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. முதல் 2 நாட்களிலும் எந்த விதமான குழப்பங்களும் இடம்பெறவில்லை. மக்கள் வந்து சென்றிருந்தார்கள். பல்வேறுபட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். பல்வேறுபட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருந்தார்கள். சமூக செயற்பாட்டாளர்கள் வந்திருந்தார்கள். பல்வேறு பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் அனைவரும் வந்து சென்று அந்த முதல் 2 நாட்களும் மிகவும் அமைதியான முறையில் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றபடி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 3ஆம் நாள் நாங்கள் எதிர்பார்த்தபடி மக்கள் தொகை திரட்சி அடைந்திருந்தது. பல மக்கள் அங்கு வந்து பிரசன்னமாயிருந்த இந்த போராட்டத்துக்கு ஆதரவை வழங்கியிருந்த பொழுது சில அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது அல்லது வந்திருந்த அரசியல்வாதிகளின் மீது பல்வேறுபட்ட விடயமான கைகலப்புகள் மற்றும் குழப்பங்கள் அங்கு ஏற்பட்டிருந்தன. இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் வரும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டிருந்தன. தமிழரசு கட்சியினுடைய தலைவரான CVK சிவஞானம் அவர்கள் 2ஆம் நாள் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார். 3ஆம் நாள் போராட்டத்தின் பொழுதும் அவர் வந்து கலந்து கொண்டிருந்தார். அவர் வந்து அந்த போராட்ட குழுவினரால் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய ஆதரவினை வழங்கினது பிற்பாடு அவர் வெளியேறி செல்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் ஒரு சில ஆட்கள் பின்தொடர்ந்து சென்று அவரினை தகாத வார்த்தைகளாலும் சில விதமான அவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளையும் அவர் மேல் பிரயோகித்து ஒரு பிரச்சனைக்கு குழப்பத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த பொழுது என்னுடைய கவனத்திற்கு அது கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த இடத்தில் சென்று அந்த குழப்பத்தினை தீர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், யார் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்று கூட நாங்கள் குறிப்பாக பார்த்திருந்தோம்னா, கிளிநொச்சியிலிருந்து வந்திருந்த ஒரு சிலர், நீங்களும் அந்த வலைத்தளங்களில் அல்லது வீடியோக்களில் பார்க்கலாம், யார் யார் அந்த குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்காக இப்படி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்பிருந்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் யாராக இருந்தாலும் இப்படியான ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தி இருந்தது மிக மிக ஒரு தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சர்வதேச நீதி கோரி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு போராட்டத்தில் இப்படியான ஒரு குழப்பமானது தேவையற்றதாகவும் அந்த குழப்பத்தினை தோற்றுவித்திருக்கவில்லை என்பதுதான் ஏற்பாட்டாளர்களாக எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏற்பாட்டாளர்களோ அல்லது மக்களோ அல்லது போராட்டக்காரர்களோ யாருக்கும் எந்தவித இடையூறும் வழங்கவில்லை, யாருக்கும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை. யாரும் இந்த போராட்டத்திற்கு வரலாம், யாரும் ஆதரவு தரலாம், யாரும் பங்கெடுக்கலாம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்திருந்த இன்னொரு தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்றத்தினுடைய MP-யாக இருக்கின்ற சாணக்கியன் கூட அந்த போராட்டத்துக்கு வந்து தன்னுடைய ஆதரவினை வழங்கி அவரும் அந்த போராட்ட குழுவினருடன் அமர்ந்திருந்து மக்களுடன் அமர்ந்திருந்து அவரும் வெளியேறி செல்கின்ற பொழுது அவர் மீதும் இப்படியான அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சிகள் அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் குழப்பத்தை உண்டுபடுத்துவதற்காக சிலர் அந்த விஷமத்தனத்தை செய்திருந்தார்கள். இதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை அவர்கள் ஒன்று தங்களுடைய பிரதேசங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இப்படியான போராட்ட தளங்களில் அதனை ஏற்படுத்தக்கூடாது. இன்னொரு விடயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர் சந்திரசேகரன் வந்திருந்தார், ரஜீவன் ஜெயானந்தமூர்த்தி வந்திருந்தார், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வந்திருந்தார்கள். இவர்கள் மீதும் மக்களால் அந்த பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டிருந்ததா அல்லது மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளால் அந்த பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டதா என்பது ஏற்பாட்டாளர்களாக எங்களுக்கு இன்னும் தெளிவில்லை. இருந்த பொழுதிலும் இப்படியான ஒரு போராட்டத்தில் யார் வந்தாலும் அந்த போராட்டத்தை நாங்கள் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. இன்னொரு விடயம் இதில் குறிப்பிடப்பட வேண்டும். அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் அல்லது அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை வைத்து இந்த பொறுப்பு கூறலை நாங்கள் செய்ய முடியுமா?
என்பதைத்தான் நாங்கள் அங்க பார்த்திருக்க வேண்டும். இங்க ஒரு அமைச்சர் வந்திருக்கிற, அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் இந்த புதைகுழிகளை தோண்டுவதற்கு எங்களுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்கின்றது, நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. நாங்கள் நீதியான விசாரணையை கோருகின்றோம், இலங்கை அரசாங்கத்திடம் பொறுப்பு குரல் கூறுகின்றோம். ஆகையால் அவர்கள் இந்த போராட்டத்தில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை நாங்கள் எவ்வாறு அந்த போராட்டத்தின் மூலம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தியை கூற முடியும், அவர்களுடைய ஆதரவை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் நுட்பமாக சிந்தித்திருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அவ்வாறான ஒரு குழப்ப நிலைமை தோற்றுவித்தது என்பது கூட கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதன் பின்பாடு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினராயிருக்கின்ற சுயேட்சை குழுவை சார்ந்த அர்ச்சுனா ராமநாதன் வந்திருந்த பொழுது இன்னும் சிலர் அதற்கான ஒரு குழப்ப வேலையை செய்திருந்தார்கள். எந்த அரசியல்வாதியை நோக்கி அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இது மக்களது போராட்டம், வலி சுமந்த மக்களது போராட்டம், எவ்வளவோ துன்பத்துக்குள் இருக்கின்ற மக்களுடைய போராட்டத்தின் பொழுது இப்படியான ஒரு விடயங்களை, குழப்பங்களை ஏற்படுத்துவது என்பது அது யாராக இருந்தாலும், எந்த கட்சி சார்பானவர்களாக இருந்தாலும் அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. இனி வருகின்ற மக்கள் போராட்டங்களில் ஆவது அவர்கள் இப்படியான குழப்பங்களை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ஏற்பாட்டாளர்களால், ஒழுங்கு செய்யப்பட்ட மக்கள் செயல் அமைப்பினரால் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இவை எல்லாமே கண்டனத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. இன்னொரு விடயம் இதில் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த மனித உரிமை ஆணையாளர் வருகையானது சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கு அவர் வருவது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போராட்ட களத்திற்கு அவர் வருவது என்பது தொடர்பான ஒரு அவரது வருகையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஏற்பாட்டாளர்கள் மிகவும் ஒரு கடினமான முயற்சியை ஏற்படுத்தி இருந்த வேளையில் அந்த 3ஆம் நாள் 4 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. அவர் இந்த இடத்திற்கு சிந்துபாத்தி இந்து மயானத்தை பார்வையிட்டதன் பிற்பாடு மீண்டும் போராட்ட களத்திற்கு வருவார். இருந்த பொழுதிலும் அதிகாலையில் மதியத்தில் நடந்த இந்த குழப்பமான விடயங்கள் காரணமாக அவருக்கு பாதுகாப்பு இருக்குமா, இந்த போராட்டமானது அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றதா என்ற தகவல்களை அவர்களுக்கு இருந்த குழப்பம் காரணமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒழுங்கமைப்பாளர்கள் அல்லது கோஆர்டினேட்டர்ஸுக்கு இடையில் இருந்த ஒரு தயக்கம் காரணமாக இந்த போராட்ட களத்துக்கு அவர் வருவது தொடர்பான ஒரு ஐயப்பாடு நிலவிக் கொண்டிருந்தது. இருந்த பொழுதிலும் அவர்களால் 4 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரு உறுதியான விடயம் கூறப்பட்டு கொண்டிருந்தது, அவர் வருவார், வந்து இந்த போராட்ட களத்தினை அவர் பார்வையிடுவார் என்று சொல்லி. ஆனாலும் வேறு பல தகவல்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருந்தன, இல்ல அவர் வரமாட்டார், சிந்துபாதி இந்து மயானத்துடன் அவர் திரும்பி சென்று விடுவார் என்று. அப்பொழுது ஏற்பாட்டுக்காரர்களாக இருந்த நானும் இன்னும் சிலரும் சேர்ந்து அந்த சிந்துபாதி இந்து மயானத்துக்கு போயிருந்தோம். அங்கு அவர்களுடைய வாகனமானது செம்மணி வளைவை நோக்கி இல்லாமல் மறுபக்கமாக திரும்பி இருந்தது. அதில் ஏற்பாட்டுக்காரராகிய எங்களுக்கு மிகவும் ஒரு மனவருத்தமாக இருந்தது. எங்களுக்கு அது ஒரு டென்ஷனான ஒரு நிலைமை தான் இருந்தது. என்னால் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள், நாங்கள் அந்த போராட்டத்தை ஒழுங்கமைச்சிருக்கிறோம், அந்த இடத்தில் அவர் வந்து அந்த மக்களை பார்வையிட்டு மக்களுடைய துன்பங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருந்தோம். மக்களுக்கு நம்பிக்கையை நாங்கள் கொடுத்திருந்தோம், நாங்கள் அதை அறிவித்தும் இருந்தோம். ஆகையால் எங்களால் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த மனுக்கள், கையெழுத்து பிரதிகள், அதோடு சேர்ந்த 6 அம்ச கோரிக்கையுடன் கூடிய அந்த செப்பு பட்டியத்தை எடுத்துக்கொண்டு சிந்துபாத்தி இந்து மயானம் வரைக்கும் நடந்து சென்றிருந்தோம் என்றால் அந்த வாசலில் வைத்து அதனை கையளிக்கலாம் என்று இருந்த பொழுதிலும் அந்த இடத்தில் அவர் உள்ளே பார்வையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் எங்களால் கையளிக்கப்பட முடியாத பொழுது அவர் மீண்டும் வெளியில் வருகின்ற பொழுது இப்படி மக்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அந்த இடத்தில் வந்து மக்களை பார்வையிடுங்கள் என்று சொல்லி அவரிடம் மிகவும் தயை கொண்டு கேட்டிருந்த பொழுதுதான் அவர் வருவதாக ஒத்துக்கொண்டு அமைதியான முறையில் இந்த பேரணி நடைபெறுகின்றது என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தோம் நாங்கள். அதன் பின்னர் தான் அவர் இந்த போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்திருந்து அந்த செப்பு பட்டியத்தினை அவரிடம் நாங்கள் சிந்துபாத்தி இந்து மயானத்தில் வைத்து வழங்கி விட்டோம், அந்த வாசலில் வைத்து வழங்கி இருந்தோம். அதன் பின்னர் இங்கு வந்திருந்த பொழுது நாங்கள் அங்கிருந்த பல காட்சிகள் தொடர்பாக அவர்களுக்கு விளக்கம் அளித்திருந்தோம். அதாவது அந்த யூனிஃபார்ம் முட்கம்பியில் இருந்தது, அது ஒரு மிக பெரும் பேசு பொருளாகவும் மிக கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. என்ன நடந்தது, தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதற்காக இப்படியான ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறோம் என்ற தொடர்பான சகல விடயங்களையும் அவருக்கு தெளிவாக கூறியிருந்திருந்தோம். இந்த போராட்டத்தின் பொழுது என்ன நடந்ததோ, குழப்பங்கள் ஏற்பட்டிருந்ததோ, இறுதியில் மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்திற்கு அந்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை என்பது இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது.